சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 3 நாள் ட்ரிப் எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணிருக்கும் போது வட்டவடாவில் தான் லோ டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. ஸோ அதுக்கு ஒரு பிளானை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வட்டவடாவுக்கு போகிறதுனால பக்கத்தில் இருக்கிற ஸ்பாட்ஸையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறையூர், காந்தலூர், ஆனைக்குளமும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மூணாருக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக போடி நாயக்கனூர் வழியாகவும் போகலாம், இல்லைனா உடுமலைப்பேட்டு வழியாகவும் போகலாம். ஸோ மறையூர், காந்தலூர்லாம் பிளான் பண்ணதுனால நான் உடுமலைப்பேட்டு ரூட் வழியாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்காக 7 மணிக்கு மறையூர் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி நான் சென்னையிலேருந்து கிளம்பியிருந்தேன். பட் உடுமலைப்பேட்டு ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவான ரோடு. அண்ட் நான் கிளம்புனதும் வீக்கெண்டுன்றதுனால ஒரே டிராஃபிக்கு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பைக் வந்தாலுமே ஓரம் கட்டி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 7 மணிக்கு பிளான் பண்ணதில் 10 மணிக்கு தான் நான் ரீச்சே ஆனேன். ஸோ நைட் ஆனதுனால நான் அங்கேயே ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளசன்ட் ஸ்டே ரெசார்ட். இது வந்து கரிமட்டி வாட்டர் ஃபால்ஸ் மறையூரில் இருக்குது. அது பக்கத்துலேயே தான் இருக்குது. ஹோட்டல் வந்து ஒரு டீசெண்டான ஹோட்டல் தான். புது ப்ராப்பர்ட்டி. ஒரு 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. மே மந்த்ன்றதுனால, சீசன் டைம்ன்றதுனால இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நார்மல் டைமில் வந்து 2000 ரூபான்றது ஜாஸ்தி தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கரிமட்டி ஃபால்ஸ் வந்து போய் பார்த்துருந்தோம். மே மந்த்லேயும் லைட்டாக தண்ணி இருந்துச்சு அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ இந்த ஏரியாலாம் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா மேப்ஸ் எல்லாம் வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணிட்டு போயிருங்க. பிகாஸ் இந்த இடத்துலலாம் சிக்னலே இருக்காது அண்ட் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அங்கங்கே இருக்காது. ஸோ அதனால் ஹோட்டலில் இருக்கிற ஃபுட்டு தான். இந்த ஹோட்டலில் ப்ரீ ஆர்டர் பேசிஸில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நம்ம யூஸ்வலாக ட்ரிப்லலாம் வந்து நம்மளே குக் பண்ணிப்போம். ஸோ அது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் எல்லாம் ரூம்லேயே குக் பண்ணிட்டு அங்கேருந்து காந்தலூர் கிளம்பிட்டோம். மறையூர் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் காந்தலூர் போயிடலாம். காந்தலூர் ரோடெல்லாம் வந்து ரொம்ப சீனிக்கான ரோடு. அண்ட் காந்தலூரும் வட்டவடாவும் பக்கத்தில் தான் இருக்குது. பட் வட்டவடா ரீச் பண்ணோன்னா மூணாறு சுற்றின்னு தான் போகணும். ஸோ மே மந்த்ன்றதுனால வாட்டர் ஃபால்ஸ் நம்பி போகிறது வேஸ்ட்டு. ஸோ அதனால் மற்ற சைட் சீயிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. காந்தலூர் வந்து ஃப்ரூட் வேலி ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸை வந்து விசிட் பண்ணியிருந்தேன். நார்மலாக இங்கே நிறைய ஸ்ட்ராபெரி ஃபார்மில் வந்து நம்மளே போயிட்டு ஸ்ட்ராபெரி பிக் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மில் அலோவ் பண்ணல. இந்த இடத்துல ஸ்ட்ராபெரியில் செய்யப்பட்ட நிறைய பொருட்களை வந்து விற்கிறாங்க. இங்கே லைக் சாக்லேட்ஸு, கேக், அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸ்ட்ராபெரிஸ், ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸும் கிடைக்கும். அதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ காந்தலூரில் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் விசிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வட்டவடாக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜாகரி ப்ரொடக்ஷன் இருந்தது. அது கேரளா கவர்மெண்ட் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பட்டின்னு சொல்லுவாங்களா, அது எல்லாமே இங்கே செய்கிறாங்க. ஆக்சுவலாக கரும்பில் இருந்து அந்த சாறை எடுத்து அதை பாயில் பண்ணி அதிலேருந்து அந்த ஜாகரியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதில் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாம். ஸோ அதில் சொல்லுறதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. பட் ஆன் த வேல தான் தெரிஞ்சது வட்டவடாவில் நான் எதிர்பார்த்த ஹோட்டல் கிடைக்கல. ஸோ அதனால் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஆனைக்குளம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட் எடுத்துட்டேன். ஸோ ஆனைக்குளம் பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக அதுவும் சேம் தான். வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் ரிவர் சைடில் ரிசார்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட் இருக்குது. அதாவது ஈவினிங் டைமில் காட்டில் இருந்து யானைங்கெலாம் வந்து ஒரு இடத்துல தண்ணி குடிச்சிட்டு போவோம். ஸோ எலஃபண்ட் வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆனைக்குளம் போயிட்டேன். பட் போகிற வழியில் தான் எனக்கு கம்ப்ளீட் சர்ப்ரைஸு. நான் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதுனால போகிற இடமே வந்து ஏதோ மான்சூனில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா வாட்டர் ஃபால்ஸ்லேயும் தண்ணி நல்லா போகுது அண்டு கிளைமேட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனைக்குளம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் இல்லாததுனால நான் ஹோட்டல்ஸ் எதுவும் புக் பண்ணல. போகிற வழியில் புக் பண்ணலான்னு கிளம்பி போயாச்சு. நல்ல வேலை மேப்ஸ் எல்லாம் நான் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்களும் இந்த ரூட்லாம் போகிறீங்கன்னா ஆஃப்லைனில் மேப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே எதுவுமே சிக்னல் இருக்காது. ஜியோ மட்டும் தான் சிக்னல் கிடைக்கும். ஹோட்டல் வைஃபை மட்டும் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ போகிற வழியில் நான் பிளாக் புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டேஜ் வந்து புக் பண்ணியிருந்தேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஃப்ரீ ஆக்சஸ் இருந்தது. ப்ரைவசி வந்து கேரண்டீடு. ரொம்ப நியூ ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டியில் வந்து எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. கிச்சனும் இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் ஒய்ஃபையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கான ஆக்சஸ் தான். ஸோ ஃபஸ்ட் நாள் ஈவினிங் வந்து இந்த எலஃபண்ட் வியூ பாயிண்ட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் அங்கேயும் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா 2 நாள் மழை பெஞ்சதுனால இந்த யானைங்க இறங்காமல் இருந்துச்சு. பட் நான் போன அன்னைக்கு லக்கீலி நார்மலாக ஒரு 4-5 யானை வரும்னு சொல்லுவாங்க. பட் அன்னைக்கு வந்து ஒரு 10 யானை வந்தது. ஒரு குட்டி யானையோட ஒரு ஃபேமிலியாகவே வந்தாங்க. ஸோ அதை கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தோம். ஸோ ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங் அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீப் சஃபாரிலாம் இருக்குது. ஸோ அதை எடுத்திருந்தேன். அது ஒரு 3000 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாட்டர் ஃபால்ஸ்லாம் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே ஒரு ஆஃப் ரோடு டிரைவ் இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் நம்ம வெஹிக்கிள் இருந்தால் நம்மளே போய்க்கலாம். ஆக்சுவலாக ஜீப்பில் போகணுன்னு அவசியம் கிடையாது. ரோடெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. அந்த 3000 ரூபா கொடுத்ததில் அது வந்து ஒர்த்து தான். அதில் வந்து ஒரு ட்ரைபல் செட்டில்மெண்ட்டு எல்லாம் காமிச்சாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு.
50. நான் ஒன்று கூட கொண்டு வரட்டா? இது ஆக்சுவலாக அப்படியே சாப்பிடலாமா? இல்லை அது கொட்டை தண்ணி ஒன்று கூட கொண்டு வரட்டா? ஆக்சுவலாக இந்த ஸ்டேயில் வந்து 2 நாளும் நான் இது ப்ரைமரியாக எங்கேயும் சுற்றலை. சின்ன சின்ன இடத்த பார்த்துட்டு முழு நேரம் அந்த ரிவர்லேயே உட்காந்துக்கிட்டு 3 வேளை அங்கேயே குக் பண்ணிக்கிட்டு கேம்பிங் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக லிமிட்டட் வாட்டர் தான் இருந்துச்சு. ஸோ எல்லா விதத்துலேயும் அது ஃபேவரபுளாக தான் இருந்தது. நிறைய தண்ணி இருந்தால் நம்மளால் போய் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ கம்மியான தண்ணி இருந்ததுனால, கரெக்டான தண்ணி, ஆக்சுவலாக கம்மின்னு சொல்ல முடியாது, கரெக்டான தண்ணி இருந்ததுனால ஒரு 2 நாள் ஆனைக்குளம்ல பியூட்டிஃபுல்லாக டே போச்சு. தாத்தப்பா அப்பா வா. ஸோ நீங்களும் மூணாருக்கு ட்ரிப்பை பிளான் பண்ணுறீங்கன்னா ஆனைக்குளம் விசிட் பண்ணுங்கள். மாங்குளம், ஆனைக்குளம் எல்லாமே சூப்பரான ஸ்பாட்ஸு. அண்டு ரெசார்ட் புக் பண்ணும்போது அங்கே ஃபுட்டு, கிச்சன் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இதோட நம்ம ட்ரிப்பை முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் வேறு ட்ரிப்பில் பார்ப்போம். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.